அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஜாலியா இருக்கீங்க. ஜனநாயகன் பெரிய விஷயம் பாத்துட்டீங்க. பெரிய விஷயமா? ஆமா இல்லங்க, இந்த டைம்ல ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிரான போராட்டம் போயிட்டு இருக்கப்ப எனக்குமே பார்க்கணும் ஆசை, எப்படி பார்க்க ஆசை. இப்போ லீக்விட் பிடிச்சி ஒண்ணு கூட நான் பார்க்கல. இப்போ இன்ஸ்டாகிராம் வந்தா கூட தள்ளி விட்டுட்டு தான் இருக்கேன். ஸ்டில் நீங்க பாத்துட்டீங்கிறப்ப வாழ்த்துக்கள். அது வந்து பாத்தீங்கன்னா நேத்து பார்க்கல, நேத்து பார்த்தா தப்பாயிடும். சோ நம்ம என்ன நினைப்பாங்க, என்ன இவங்க படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சோ நைட் ஷோ படம் பார்த்தோம். சூப்பர். ஓகே, எப்படி இருக்கு? என்னங்க ரியாக்ட் பண்றீங்க? எப்படிங்க இருக்கு? ரியாக்ஷன் இல்ல. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் சார் படத்தை நடிச்சிருக்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 68 படம் நடிச்சிருக்காரு. இது 69 படம். இந்த 69 படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த 68 படமும் பரவாயில்லமே ஆயிடும். ஓகே, அப்படியா? சீரியஸாவா? என்னங்க நீங்க எனக்கு என்ன இப்படி ஒரு படமா? அதாவது படமே கிடையாதுங்க. அது ஒரு PUBG கேமுங்க. அது ஓகே ஓகே. கிளைமேக்ஸ் எல்லாம் இப்படி சுட்டுனே இருப்பாங்க. எதுக்கு சுடுறானுங்க, எவன் வரான் எவன் போறான்றது தெரியவே தெரியாது. ஆனா இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேரு கண்ணுல தண்ணி விட்டு அழுகுறானுங்க. அப்படி அந்த எதுக்கு அழுகுறானுங்க? இல்ல, உண்மையை சொல்லட்டுமாங்க. உண்மையை மனசை சொல்லுங்க. விஜய் சாரை பிடிச்சா, சின்ன வயசுல இருந்து அவரை பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த படம் இல்ல, எந்த படம், சுறா படம் அவரோட கடைசி படமா இருந்தா கூட சுறா படம் நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கும். இது கம்பேர் பண்ணா நான் சொல்றேன், சுறா படம் கடைசி படமா இருந்தா கூட அழுக வரும். ஏன்னா அந்த ஹீரோவை இதுக்கு மேல நம்ம பார்க்கவே முடியாதுங்கிற அந்த வருத்தம் எனக்கு முழுசாவே புரியுது. ஸ்டில் இல்ல, எனக்கு புரியல. பார்க்கவே முடியாதுன்னா இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரா? இல்லங்க, சிஎம் ஆயிட்டு எப்படி பாசிபிள்? நடிக்க முடியாது. சிஎம் பதவியில இருந்து இறங்கினாதான் அது அடுத்து என்ன பண்ணலாங்கிற கதை. என்ன சொன்னீங்க? சிஎம் ஆகாம இதுக்கு மேல முடியாது, ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப வேற வழி இல்லைன்னா திரும்ப ஆரம்பிக்கலாம். சோ அதுல கான்பிடண்டா இருங்கடா. நீங்க எதுக்கு அழுவுறீங்க? அண்ணன் ஒரு நடிக்க வருவாரு, உங்களை அழு கண்ணு துடைப்பாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். எனக்கு ஒரு டவுட், இயக்குனர் அருமையான இயக்குனர் ஆச்சுங்க, அப்ப எப்படி மிஸ் ஆகும்? அதாவது ஒரு வட்டாரம் சொல்றது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இயக்குனர் பாத்தீங்கன்னா போய் தூங்கிட்டாராம். ஷூட்டுக்கு ஸ்பாட்டுக்கு நீங்களே எதனா நடிச்சு நீங்களே எதனா பண்ணுங்க, புரியுது, நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒதுங்கி இருந்ததா கேள்விப்பட்டேன் நான். ஓகே, எனக்கு புரியுது. அவர் இன்டர்வியூஸ் கூட நான் பார்த்தேன். பிடிச்ச இயக்குனர் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். இந்த அளவுக்கு ஒரு மோசமான படம் எடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குரியா? ஆமா, சாரோட கண்ட்ரோல் எல்லாமே இருந்தா படம் தரமான படம்ங்கிறத பேச்சு தான் எல்லாத்தையும் வரும். படம் சரியில்லைங்கிறப்ப எனக்கு என்னமோ நீங்க சொல்ற மாதிரி சில விஷயங்கள் சமரசங்கள் ஏதோ நடந்திருக்குன்னு தான் தோணுது. சமரசங்கள் நடக்கட்டும், சரி. ஜனநாயகன் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜனநாயகன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யாருமே கொண்டாடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு, அதாவது அந்த நிகழ்வை பாக்குறவங்க எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகுறான். ஆமா, எனக்கெல்லாம் நான் இன்னைக்கு ஓப்பனா சொல்லட்டுமாங்க, நேத்து நைட்டு காலையில நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். சரி, போயிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு பானிபூரி கடை நின்றுதான். சரி, அவன் கிட்ட போயிட்டு சால்வை ஒண்ணு போட்டு கை குத்துட்டு வந்தேன். என்ன மனுஷர்ரா, நான்லாம் உன்னை எவ்வளவு கேவலமா பேசிருக்கேன் நானு. சரி, பான் பராக் வாயன், பானிபூரி ஒன்னும் தெரியாத மக்கு திட்டிட்டு வந்தேன். ஆனா அவங்க இந்திக்காரங்களுக்கு இருக்கிற உணர்வு நம்ம தமிழ்நாட்டு மாணவருக்கு நிறைய பேருக்கு இல்ல. புரியுது. மனசு நொந்து போயிட்டு அவனுக்கு கை குத்துட்டு தங்கமே மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நீங்க பாத்துருப்பீங்க அந்த போராட்டத்துல சும்மா இல்லங்க நிக்கிறாங்க. அப்படி அடி என்ன அடி, எதுக்கு சொல்ற அடின்னு? எதுக்காக? கல்விக்காக. இது அது உணர்வு பூர்வமா கொண்டு வர்றான். இது காசு கூட்டின கூட்டம் இல்ல. இது பாத்தீங்கன்னா யாரும் சொல்லி கூட்டின கூட்டம் இல்ல. நிக்கிறானா எதுக்காக? எந்த உணர்வு? அதெல்லாம் பிரமிச்சு போயிட்டேன். புரியுது. ஆனா இங்க ஜனநாயகன் படத்தை தடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நீங்க வேணும்னு பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றானுங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது எனக்கு இப்ப நிறைய இன்டர்வியூஸ்ல பேசுறோம், போறோம், கொள்றோம். அதான் இந்த அடிப்படை மனித உணர்வு இருக்கும்ல, எதுவுமே புரியல. இப்ப தலையில அடிச்சுக்கலாம் தோணல, டம்மு என்னடா அப்படி முட்டலா இருக்கீங்கன்னு தோணல. அப்படி அடிச்சுக்கலாம்னு தோணும் எனக்கு. ஆனா அப்படி அடிச்சுக்க முடியாதுல, நக்கலாயிரும். அதனால ஃபேக்டா பேசுவோம். இவங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நின்று பேசுறாங்க அப்படின்னா, நீங்க சொன்னதுதான் முழுக்க விஜய் சாரை பிடிச்சு போனனால படம் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி லீக் ஆகி போச்சு, வெறி பிடிச்சு போச்சு அவங்களுக்கு. சோ அப்ப படம் ரிலீஸ் ஆகிறப்ப அது ரிலேட்டடா அதை தொடர்பே இல்லாம எந்த விஷயம் நடந்தாலுமே அதை எதிரா பாக்குறாங்க. நீட் போராட்டம் இப்ப இங்க பீக் ஆக போகுது, இந்த நேரத்துல அங்க இஷ்யூஸ் நடக்க போகுது டெல்லியில. அதனால இங்க போராட்டம் தமிழ்நாட்டில் எழுச்சி பெற போடுங்கிறது எங்களோட பிளானுமே கிடையாது, யாரோட பிளானும் கிடையாது. ஸ்டில் நான் படத்துக்கு எப்படி போலான்னு பிளான் வச்சிருந்தேங்க, டிக்கெட் எல்லாம் பேசி வச்சிருந்தாங்க. 20 நாட்கள் நடந்துட்டு இருக்குங்க, இப்ப நடக்கலங்க. அது அப்ப இங்க போராட்டம் எழுச்சி பெறப்ப எப்படி பாக்குறாங்க பாருங்க அந்த பசங்க. எதனால எழுச்சி பெற்றுச்சு?
அங்க அடிச்சாங்க மாணவர்கள். அது அங்க அடிச்சனால்தான் இங்க எழுச்சி பெற்றுச்சு. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நீங்க ஒடிசி படத்துக்கும் இல்ல FIFA வேர்ல்டு கப்புக்கும் இந்த மாதிரி நீங்க பண்ணல, எதுக்கு இப்போ வந்து பண்றீங்க இப்படி எல்லாம் கேட்கும் போது எனக்கு நான் தப்பு சொல்ல. நான் மாணவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களே, இப்ப விஜய் ரசிகர்களே, என் தங்கங்களே, சிங்கங்களே, ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க பேசுறது. தமிழ்நாட்டை நம்ம எங்க இப்படி பார்த்தாங்க, அவங்களாம் படிச்சவங்கடா, அவங்களாம் எவ்வளவு புத்திசாலி, எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, நீ போய் அவங்கள பத்தி அப்படி பேசினாங்க. இப்போ சினிமா சொல்றாங்களா இல்லையா? கண்டிப்பா சொல்றாங்க. நண்பர்கள் வந்து ரொம்ப தெளிவா இன்டெலெக்சுவலாவே பதில் சொல்றாங்க மோட்ல. அதாவது நீங்க எப்படி இதை பாக்குறீங்கன்னா, எங்களை எப்படி நீங்க மேனிபுலேட் பண்ண பாக்குறீங்கன்னா, படத்துக்கு எதிராக நீங்க எவ்வளவு பெரிய பிளான் பண்றீங்கன்னாங்கிற மோட்ல பேசுறாங்க. அந்த ரீல்ஸ் மூலம் எனக்கு பேச வராது. பிரதர், என்னன்னா அடிப்படையில ஒரே ஒரு கேள்வி, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கட்சி வேறுபாடு மத வேறுபாடு எல்லாரும் சேர்ந்து போராடணும், எல்லாரும் போராடணுமா? அதுல நம்மளோட ஒற்றுமை தெரிஞ்சிச்சா? அதுக்கு ஒரு தீர்வும் கிடைச்சிச்சா? இப்ப இங்க இந்தியாவுக்குள்ள இளைஞர்கள் கல்விக்காக போராடுறப்ப காவல்துறை ஏவி அந்த லத்தியில ஆணிலாம் வச்சு அடிச்சு நீங்க அந்த வீடியோஸ் பாக்குறீங்கல்ல, அதை பாக்குறப்ப கூட உங்களுக்கு கோவம் வரலையா? அப்பவும் உங்களுக்கு வந்து ஜனநாயக படத்துக்கு எதிராக இங்க போராட்டம் நடக்குது, நம்ம பங்கெடுக்க கூடாது, படம் டிஸ்ட்ராக்ட் ஆயிரும், மக்கள் வந்து படத்துக்கு போகாம போராட்டத்துக்கு போயிருவாங்கன்னு உங்களுக்கு யோசிக்க தோணுதா? இதான் உங்களுக்குள்ள ஒரு மாற்றமா? இல்ல புரிய மாட்டேங்குது. நான் வந்து இப்போ சொல்லட்டுமா, நான் படம் பார்க்க வேணாம்னு நான் சொல்லவே. கண்டிப்பா நைட் ஷோ நான் பார்த்தேன். நான் படம் பார்ப்பேன், நானும் கண்டிப்பா பார்ப்பேன். 3 மணி நேரம் படம் ரைட்டாங்க. சரி, 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலிப்ரேஷன், 5 மணி நேரம் மிச்ச டைம் இருக்குல்ல, ஏன் போயிட்டு டிவி ரசிகர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, டிவி கட்சிக்காரன் சரி, ஏன் அங்க போயிட்டு உங்க கொடியை எடுத்துன்னு போயிட்டு ஏங்க போராட்டத்துல ஆதரவு கொடுக்கல? அதை மட்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லுங்க பாக்கலாம். சொல்ல முடியாதுங்க. ஏங்க சொல்ல மாட்டாங்க? ஏன்னா அவங்க சிந்தனை திறனை இளைஞர்களோட, நம்ம தமிழ் இளைஞரோட சிந்தனை திறனை மழுங்கடிச்சு வச்சிருக்காங்க கட்சிங்கிற பேர்ல, கொள்கைங்கிற பேர்ல. எல்லாத்திலயும் கொடி எடுத்துன்னு போனீங்களா? இதுக்கு எடுத்துன்னு போனதை நான் நிந்திருப்பேன் அவங்க கூட வந்து. ஆமா, கரெக்டா இல்லையாங்க? கண்டிப்பா. ஏன் விஜய் சாரு ஒரு வார்த்தை, அங்க வந்து மாணவர்கள் போராடுறாங்க, அவங்கள கைது செய்யக்கூடாது, அவங்கள சாதாரணமா போராட விடுங்க, அந்த அரசு சொத்துக்களை வந்து சேதம் அடையாம அவங்க வழக்கம் போல போராட விடுங்க, இது தப்பு கிடையாது, எல்லாரும் போராடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம முதலமைச்சர் சொன்னார்னு வச்சுங்களேன், நான் ஒரு எப்படியாச்சும் போய் அவர் கையை பிடிச்சி ஒரு சத்தியமா சொல்றேங்க. நான் சொல்றேன், இதே நானு 2017 அனிதாவுடைய மரணம், விஜய் சார் போனாரு, அப்போ நான் வந்து ஃபயர் விட்டே பாடுறா தமிழன்டா போற அந்த உணர்வு பாடுறா, எங்க இருந்து எங்க பாத்துக்கிறாரு, நான் இருக்கேன்னு சொன்னாரு பாருன்னு சொல்லிட்டு நான் ஃபயர் விட்டு பேசினவன் நானு. இப்ப எங்கங்க அது போச்சு அந்த இதெல்லாம்? இல்ல, இப்ப அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட் பேங்க் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்க நேரம் அது. அங்கெல்லாம் போனா 4 இடத்துக்கு போனாதான் மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், க்ரௌட் சேருங்கிறது. இப்ப எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி முடிச்சிட்டாருல, ரிசல்ட் பாத்துட்டாப்ல, இதான் விஷயம். யாரோ ஜெயிச்சவங்க ஒரு தெரிஞ்சு போச்சு இல்ல. விஜய் சார் ஃபேன்ஸ்ல 2 டைப் இருக்குங்க. ஒன்னு யோசிக்கிற கேங்கு, ஒன்னு யோசிக்காத கேங்கு. அதுல யோசிக்கிற கேங்க பார்த்தாங்க, இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க, பாசிபிலிட்டிஸ் கம்மி. சோ யோசிக்காத கேங் மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிரும். அவங்கள யோசிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் தொடர்ச்சியா பண்ணணுமோ அதை பண்ணுவோம்னு சொல்லி உங்களை தனியா பிரிச்சுட்டு போயிட்டாங்க. நான் சொல்றேன், ஏன் இப்ப வேற ஐடியாலஜி கொண்ட வேற கட்சியில இருக்க நண்பர்கள் யாருமே விஜய் சார் ஃபேன்ஸ் கிடையாது, எல்லாம் ஹேட்டர்ஸ் இருந்து போனாங்க எலெக்ஷன் முடிவு வரைக்கும். சோ ஸ்டில் அவரை பிடிக்கும், அவர் படங்கள் பாக்குறதுல எங்களுக்கு சிக்கலே கிடையாது. ஆனா நாங்க கொஞ்சம் யோசிப்போம், கேள்வி கேட்போம். சோ அப்படி இருக்கப்ப எங்களெல்லாம் தனியா தள்ளி வச்சுட்டு யோசிக்காத உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இல்ல இது எனக்கு இப்ப இந்த அளவுக்கு ஒரு படம் தான் முக்கியன்றானுங்க. ஆனா ஒரு சில இடத்துல எனக்கு வேதனையாகவும் இருக்கு, எனக்கு சிரிப்பாகவும் இருக்கு. ஆனா வேதனை தான் ரொம்ப உச்சத்துல இருக்கு. ஒரு தியேட்டர்ல நான் பாக்குறேன், என்ன பண்ணிச்சுக்கிறாங்கன்னா, எப்ப அந்த கொஞ்சம் போட்டு வீடியோ போடுப்பா, தியேட்டர்ல பாக்குறேன், என்ன பண்றேன்னா, அந்த முள்ளுல அந்த பச்சை முள்ளு ஸ்கிரீன் மேல வந்து ஏறக்கூடாதுன்றதுக்காக அந்த பச்சை முள்ளு தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க. இது எப்பாற்பட்ட ஒரு இன்சல்ட்டுங்க. அது இன்சல்ட்டா தியேட்டர் ஓனர் பொழைச்சிக்கணும்ல. இது கடைசி படம் எங்க தலைவரை பாக்குறோம், இந்த ஸ்கிரீன் இனிமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிழிச்சு போனா அவர் ஓனர் என்ன பண்ணுவாரு? அதுக்குதான் முள்ளு போட்டு வைக்கிறாங்க. இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம கஸ்டமா இல்ல, அவங்க இருக்கிறாங்க, முள்ளு போட்டு. சத்தியமா சொல்றாங்க, இது வந்து உலக நாடுகள்லாம் பார்த்தாங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்னடா இது நடக்குது? பச்சை முள்ளத்துக்கு போட்டு அறந்தாங்க. அது புதுக்கோட்டை மாவட்டம், அங்கிட்டதான் கருவக்காடு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இது நடக்குதுங்க. அப்புறம் இன்னொருத்தன் என்ன பண்றான், இந்த கோழி ஆமா அதை எடுத்துன்னு போயிட்டு அறுக்கிறான். இப்ப பேனர் பக்கத்துல பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? அது அவ்வளவு வெறி வருது அவங்களுக்கு. அவ்வளவு வெறியா ஒரு உயிர்கோழியை வந்து நீங்க அறுப்பீங்க, பேனருக்கு அறுக்குறீங்க. இதை விட இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அவன் ஜனநாயகன் பேனர் வச்சுட்டு பக்கத்துல காமராஜர் பேனர் இருந்துச்சு, அதை தூக்கி போட்டானுங்க. அதாவது விஜய் அப்படிங்கிற பிம்பம், நான் வந்து நடிகரா சொல்றேன், அப்படிங்கிற பிம்பத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. அப்பா அம்மா முக்கியம் கிடையாது, தாத்தா பாட்டி முக்கியம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் கிடையாது, யாருமே முக்கியம் கிடையாது, அரசே முக்கியம் கிடையாது.
ஈவன் விஜய் சார் முக்கியம் கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? அதுதான் விஜய் சார், விஜய் அப்படிங்கிற பிம்பத்துக்கு முன்னாடி விஜய் சார் முதலமைச்சரா இருந்து இதை பண்ணாதீங்கன்னு சொன்னா போங்க அப்படின்னு இந்த இதுதான் பண்ணுவாங்க. எனக்கு நான் விமர்சிக்கிறேன்னா, எனக்கு விஜய் மேல ஒரு அக்கறை ஒண்ணு இருக்கு முதலமைச்சர் மேல. அவர் நான் வந்து அடியோட வெறுக்கலோ இல்ல நான் வேணும்னு வன்மத்துல பேசுறது இல்ல. நான் அவர்கிட்ட சொல்றேன்னா, நாங்க 2 பேரும் சொல்றேன், எதுக்கு சொல்றோம், இதெல்லாம் மாத்தணும் கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக நாங்க விமர்சிக்கிறோம் தவிர சரியான சந்தோஷம் தனிப்பட்ட வெறுப்பு யாருமே சத்தியமா கிடையாது. சத்தியமா கிடையாது. இவ்வளவு கொள்கை சித்தாந்தம் பேசிக்கிட்டு தனி மனித வெறுப்பு செஞ்சா நாங்க அடிமுட்டாளா? தனி மனித வெறுப்பு எல்லாம் அவர் மேல எங்களுக்கு ஏங்க வரணும்? எனக்கே வரணும். எனக்கு ஒரு சில நிகழ்வுல எனக்கு விஜய் பிடிக்கும், படத்துல எனக்கு பிடிக்காது, அது விட்டுருங்க, அது வேற கதை, அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா ஒரு சில விஷயத்துல உண்மையாக எனக்கு பிடிக்கும். எஸ், அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா? அவரோட வாய்ஸ், அவர் பாட்டு பாடினா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லா பாட்டுமே அவரோட வாய்ஸ் டிவைன். கண்ண மூடி கேளுங்க, ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். அது வேற கதை, அது வேற கதை, வேற கதை. என்ன கதை அது சொல்லுங்க. ஓ, அது டீப்பா வர சொல்லுங்க. எனக்கு பர்சனலாவே விஜய் சாரை பிடிக்குங்க. இந்த எடிட்டிங்ல கட் பண்ணிட மாட்டீங்களா? பேசலாம், சத்தியமா கட் பண்ண மாட்டேன். சீரியஸ்லி இந்திய சினிமாலேயே நான் ராவா பேசுறேன், இந்த முகம் ஹீரோ வார்த்தை பாசிபிலிட்டி 0. அதத்தான் ஸ்டார்டிங்ல எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் அதை உடைச்சு இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு இடிச்சு பக்கத்துல இவ்வளவு ஸ்டார் முதலமைச்சர் ஆயிட்டாருங்க. சூப்பர் ஸ்டார். அப்ப அந்த தனி மனுஷனுக்குள்ள உள்ள நம்பிக்கை என்ன, எவ்வளவு ஹோப். எல்லாருமே அவரை டிசாஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து பர்சனல் லைஃப்ல இஷ்யூஸ் இருக்கு. நான் சின்ன வயசுல சொல்றேன், ஒரு 7% செஞ்சிருக்காப்ல, டான்ஸ் ஆட தெரியாது, முகம் சரியில்லை, இதெல்லாம் மூஞ்சான்னு சொல்லி இப்ப நம்ம சோசியல் மீடியா அடிச்சுட்டு இருக்கோம். அப்ப எல்லாரும் படிக்கிற புத்தகத்துல போட்டிருக்காங்க இந்த மூஞ்சி நடிக்க வந்திருக்கா அப்படின்னு. சோ அதை ஃபேஸ் பண்ணா அப்ப எவ்வளவு தன்மையில ஒரு எல்லாருக்கும் பிடிச்சி அவர் நம்பின ஒரே காரணத்தினாலதான் இங்க நிக்கிறாரு. அந்த வகையில எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நின்னு பண்ற வேலைகள் ரொம்ப ஒஸ்டா இருக்கு, ரொம்ப ஒஸ்டா. அதுதான் விஷயம், அதான் வேற கதைங்கிறது இல்ல. அவங்க ரசிகர்களுக்கு அதுக்கு எங்க அழுகுறீங்க? அழுகலங்க, சிரிப்பு வருங்க எனக்கு. நான் ஏங்க அழுகுறேன்? நான் எனக்காக அழுக மாட்டேன். எஸ் இல்லங்க, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நீட் வேண்டாம் எல்லாம். இப்ப நீட்ல ஆக்சுவலா இந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்தா, நீட்ல முறைகேடு நடந்திருக்கு, அது வினாத்தாள்கள்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீட்டு வேணான்றது நம்ம நிலைப்பாடு, ஏன் விஜய் சாரோட நிலைப்பாடும் அதுதான் இல்லையா? இப்ப போராட்டம் பண்றாங்க. போராடுறவங்களுக்கு எதுக்காக நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? எல்லா சீஃப் மினிஸ்டரும் சப்போர்ட் பண்றாங்க, ஆனா இன்னமும் நீங்க ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? என்னோட கேள்வி அதுதான். அதான் மத்திய அரசோட ப்ராக்சி தான் டிவி கேட்கறத நான் சொல்லிட்டே இருக்கேன் ஒவ்வொரு செயல்பாடுலயுமே. ஆனா புரியல யாருக்குமே. அது இப்ப புரிஞ்சுக்குவாங்க. கேட்டா நீ திமுக நீங்க என்ன பண்ணீங்க? திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது போராட்டம் நடத்தினாங்க. அமைச்சர்களே போராட்டம், உதயநிதி ஸ்டாலின் போராட்டம் பண்ணாரு. பதவி போனாலும் போராட்டம், மாணவர்கள் நிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க அமைச்சர்கள் எல்லாம் நேற்று போராட்டம் பண்ணாங்களே, இன்னும் இங்க போராட்டம் பண்ணிருந்தாங்க தெரியுமா? தேட்டர்ல போராட்டம், கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கண்ணீர். எனக்கு அது புரியுது, எனக்கு அது புரியுது. ஏன்னா அப்படி ரசிகனா இருந்தனால அமைச்சரா அங்க உட்காந்துருக்காங்க. சோ அந்த மீட்டர் எனக்கு புரியுது. ஆனா அதை விட மக்கள் முக்கியம் நண்பர்களே. லீவ் போட்டு போறீங்களே, ஆமா, ரசிகரா வேலை செய்யாம போறீங்க. ஸ்டில் உங்களுக்கு உங்க தலைவரை பிடிக்கிட்டு தப்பு கிடையாது. ஆனா இடையில அந்த ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அமைச்சர் ஒரு பதவி கிடைச்சிருக்கல, எம்எல்ஏ ஒரு பதவி கிடைச்சிருக்கல, அதுக்கு காரணம் யாரு? மக்களாகி நாங்க தானே, ஓட்டு போட்ட மக்கள் தானே. அவங்களதான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணணும். அதை விட்டுட்டு உங்க தலைவரை நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க யாருக்கு உண்மையா இருக்கீங்க? மக்களுக்கு உண்மையா இருக்கீங்களா, தலைவருக்கு உண்மையா இருக்கீங்களா? முரண் இருக்குல்ல? கரெக்ட், முரண் தான். மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, நேத்து கேக்குறாங்க, மாணவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க, எதுக்காக கைது பண்றீங்க? சாலையில பண்ணா கைது பண்ணாம என்ன சார் பண்ணுவாங்க? சாலையில பண்ணா கைது பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம சாலையில பண்ண வேற எங்க பண்றது? என்ன எனக்கு புரியல. சாலையில பண்ண எங்க கடல்ல பண்ணுமா, இல்ல வேற எங்க? கூரையில உட்காந்து மேல உட்காந்து எல்லாம் பண்ணி வீட்டு மாடியில சாலை ஓரங்கள்ல வள்ளுவர் கோட்டை நீ ராஜ்மோகன் சாருக்கு, மரியாதைக்குரிய ராஜ்மோகன் சாருக்கு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எப்படி நடக்குங்கிறது தெரியாதா? இப்ப போன ஆட்சியில நீங்க 5 வருஷத்துல எவ்வளவு பேசிருக்கீங்க, போராட்டம் பண்ணிருந்தாங்க, எவ்வளவு பேசுறீங்க, எவ்வளவு போராட்டங்கள் நீங்க பாத்துறீங்க. வள்ளுவர் கோட்டத்தை நீங்க கிராஸ் பண்ணது கிடையாதா? எத்தனை மாணவர்கள் ஓடி எல்லாம் ரோட்டை மறிக்கிறாங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காங்க நீங்க சொல்றீங்க. ஏன்னா இந்த டேர்ம் அவர் ரொம்ப மைனூட்டா யூஸ் பண்றாரு. ஏன்னா அவர் அதிகமா பேசுறாரு, கட்சியின் முகமா இருந்து பேசுறாரு தெரியுது. அவர் வார்த்தை ஜாலங்கள் வரும், பட்டிமன்றம் பேசுறாங்க, சொல்லவே தேவையில்ல, ஸ்டில் காப்பி கேட்டான், ஆனா பேசுறாப்ல. சோ அப்படி பேசுறப்ப அவரோட வார்த்தை ஜாலங்களை பாருங்களேன். போராடுற மாணவர்கள் நாங்க, அதான் என்ன சொல்றாங்கன்னா, போராடுற மாணவர்கள் மக்களுக்கு இடையூறு இல்லாம போறாங்க, நாங்க அனுமதி கொடுப்போம். யாரு இடையூறு பண்ணா மக்களுக்கு? யாரு இடையூறு பண்றது? ஏன் இடையூறு பண்றது? கலவரம் பண்றதுக்கு வந்துக்கிறாங்க போராடுறவங்க. அங்க போய் பாருங்க, எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தனும் பேசுற பேச்சலாம் அப்படியே உட்காந்து கண் திறந்து பார்க்க வேண்டியதாக. இதை சோசியல் மீடியால எவனும் போட மாட்டான், நியூஸ் சேனல்ல போட மாட்டான். யாராச்சும் முக்கியமான தலைவர்கள் வந்தா அவங்க பேசுறது மட்டும் தான் போடுறது. அங்க இருக்கிற மாணவர்களுடைய சிந்தனைகள்லாம் சத்தியமா சொல்றேன் பூரிச்சு போயிடுவாங்க. தலைவர்கள் கூட பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. பெருமையா இருக்கு.
போராடுறான் பாரு, எதுக்கு போராடுறான்? ஆமா, அட்லீஸ்ட் இவங்களாச்சும் தமிழ்நாட்டுல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பெருமிதம் கொள்றாங்க. போராடுற யாருமே இனிமே நீட் எழுதி பாஸ் ஆக போறது இல்லைங்க. அதாவது கேரளா, என்ன சொல்ற, கர்நாடகா, ஆந்திரால இருந்தெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் போன டைமுக்கு வந்து பேசினாங்க. அதாவது ரொம்ப பெருமையா சொல்றாங்க, எங்களுக்கு கூட எங்க ஸ்டேட்ல ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஆனா தமிழ்நாட்டுல இந்த சிபிஐ வந்து ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்காங்க, இங்க வந்து தமிழ்நாட்டுல இந்த எழுச்சி நடக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க இங்க வந்து பேசுறது எங்களுக்கு பெருமையா இருக்கு இந்த ஸ்பேஸ்ங்கிறாங்க. கூசம்ஸ் ஆகுது. அதுதான் அப்படி நடந்துட்டு இருக்க ஒரு இளைஞரோட உன்னதமான போராட்டத்தை மக்களுக்கு எதிராக போராடுறோம்னு சொல்லி திருப்பி விடுறீங்களே, கொஞ்சமா அந்த மனசாட்சி இருக்கா மாண்புமிகு ராஜ்மோகன் சார்? எனக்கு எதுனா ஒண்ணு ஆகும் பாருங்க. திடீர்னு பண்ணா தீவிரவாதிகள் ஊடுருவ வந்துருச்சு, கலவரம் வந்துச்சுன்னு சொல்லி கலைக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு தெரியாது, நடக்கும். ஏன்னா அதுதான் அங்க செய்வாங்க, நாட்டுல அதான் செய்வாங்க. அதோட ப்ராக்சி தானே இது. இங்கே செய்ய பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்குது. சரி, ஒரு பக்கம் இது பக்கம் விட்டுருங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு வருவோம் இப்போ. சரி, அதாவது ஒரு மாவட்ட செயலர் என்ன பண்ணிருக்காப்புல, ஒரு பெண்ணை வந்து நீ வீடியோ கால் வந்து எங்கிட்ட பேசி இதுல பண்ணாதான் உனக்கு பதவி உனக்கு கொடுப்பேன். நான் யார் தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் மாவட்ட செயலாளர், உன்னால என்ன பண்ண முடியும்? வீடியோஸை எடுத்து அசிங்கமா பேசுறான், இதெல்லாம் அவரு தான் பண்ணுது. என்ன ஆபாசமா அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. எல்லாமே அவரோட சாட்சி தான் மொத்தமும். பேசவே இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? எனக்கு சீரியஸா கொதிக்குதுங்க. அதாவதுடா, இவனுக்கெல்லாம் எனக்கு மரியாதை. நீ தனி மனுஷனா இருந்து தப்பு பண்றதே தப்பு. நீ கட்சி ஒரு அடையாளமா இருக்க, உன் கட்சி மாவட்ட செயலாளர், உன் கட்சி ஜெயிச்சிருச்சு, கட்சியில நீ பொறுப்புல இருக்க, இந்த வேலை பண்றியே, இது என்ன உனக்கு கெட்ட பேரு, உன் கட்சி கெட்ட பேரு, உன் தலைவனுக்கு கெட்ட பேரு, உன் தலைவனோட உன்னத கொள்கை என்ன? உன்னத கொள்கை அதுதான் பெண்களுக்கு. எங்க அப்பப்போ கத்தின்னு இருக்காருங்க அவரு அந்த மனுஷன் அப்படி கத்தின்னு இருக்காரு, அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா நீங்க ஒரே சுக்குநூறா உடைக்கும்படி இப்படி கேவலமா பிஹேவ் பண்றீங்களே, என்ன சொல்றது? சொன்னேங்க, அன்றே கணித்தாங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு தான் வந்தேன். நிறைய வேலை அவனுக்கு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க, தொடர்ந்து இவனுக்குதான் ஆபத்து. அதாவது உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, உங்களை நோக்கி பெண்கள் வராங்க அப்படின்னா உங்க கட்சியோட கட்சி இயங்குது, அதன் அடிப்படையில ஒரு நம்பிக்கையின் பேர்ல விஜய் அண்ணா இருக்காரு, விஜய் அண்ணா கீழே இந்த ஸ்ட்ரக்சர் இயங்குது, அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம், குடும்பத்தை தாண்டி அண்ணனுக்கு அரசியல சப்போர்ட் பண்ணலாம்னு வர பெண்களை பயன்படுத்திக்க பாக்குறீங்க பாத்தீங்களா? பயன்படுத்தி எதுக்கு? தளபதி பயிலகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான் பல்லாவரத்துல. பயிலகமா? சாரி, தளபதி பயிலகம் ஒண்ணு ஆரம்பிச்சு என்ன பயில போறாங்க நான் சொல்றேன். அதாவது படிக்கணும், அதாவது படிப்பு டியூஷன் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க போலாங்க. அதான் தளபதி பயிலகம் ஆரம்பிச்சு அது தொடங்கினார் பத்தியா ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு, அங்க கூட ஆசிரியர் கூட ஜல்சா பண்ணிருக்காப்புல. அதை வந்து எங்க வேலையை காமிச்சு வீடியோ வந்துச்சு. அது அதாவது கேட்டதுக்கு ஒரு ரிப்ளை என்ன சொல்றான்னு தெரியுமா? அது வந்து என் தங்கச்சி மாதிரி, நான் வந்து போதையில இருந்தேன், அதனால சும்மா வந்து விளையாடி இருந்தேன். எனக்கு குழப்பமா இருக்கு ரொம்ப. என்ன தங்கச்சி மாதிரினா போதையில விளையாடுவியா? தங்கச்சினா நெருங்கவே கூடாது நீ. அதாவது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து நெருக்கமா இருக்க கூடாதுங்கிறது என்னோட கருத்து கிடையாது. அதாவது நெருக்கமா தாராளமா இருக்கலாம். அது கட்சியின் பேரை பயன்படுத்திக்கிட்டு ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு கட்சியின் அடையாளத்தோட உங்களை நம்பி வர்ற அண்ணான்னு நம்பி வர்ற பெண்களை மேனிபுலேட் பண்ணி விருப்பம் இல்லாம பயன்படுத்த சொல்றேன். அது மிகப்பெரிய தவறு. இது ரொம்ப தப்புங்க. அது தம்பி சத்தியமா சொல்றேன், அந்த போஸ்ட் நீங்க கேட்டுவாங்க. என்னடா பாண்டி எந்த ஊர்ல இருக்கேன் நான், அந்த மாதிரி தமிழ்நாட்டுல மதுரை என்னடாங்கிறதுக்கு இல்ல இந்தியாவில இப்ப என்ன போயிட்டு தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது அசால்ட்டா இருக்கீங்க, உங்களுக்கு அப்படின்றதுக்கு என்னங்கிறதுக்கு இந்த மாதிரி டெல்லியில போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுமா, தெரியுங்களா அப்படின்றதுக்கு. அப்புறமா உங்களுக்கு எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ஒரு சப்போர்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் உங்க எதுவும் தரட்டாங்க அதை பத்தி அப்படின்னு. நாங்களா எங்க ஊர்ல கவர்மெண்ட்ல ரெடி ஆகிக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் கண்டுக்கலடா, அப்புறம் இந்த வேலையை பிடிச்சாங்க. என்ன சொல்றது, எதுவும் மோட்டிவேஷனுமே வரல. உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆமா ஸ்டேட் கவர்மெண்ட்ரா என்ன நடக்குது இல்லடா, எங்க ஊர்ல எங்க முதலமைச்சர் நடிச்சு கடைசி ரிலீஸ் ஆக போகுது, அதே ஒரு லாஸ்ட் பண்ணனால அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நாளைக்கு வந்து என்ன தியேட்டர் டெக்கரேட் பண்றேன், பிளக்ஸ் அஞ்சலிக்குவாங்க. அதனால லாஸ்ட் பண்றப்ப கூட்டம் சரியான கூட்டம் வரும். சப்போஸ் அந்த கூட்டத்துல ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடுச்சு, கூட்டம் ஏதாச்சும் இதாயிடுச்சுன்னு எங்க முதலமைச்சர் அவங்க குடும்பத்தை நம்ம முதல்ல சரி பண்ணணும், அதுக்காண்டி அவங்க குடும்பத்துல இருக்க யாருக்காச்சும் தகுதி அடிப்படையில ஒரு அரசாங்க வேலை, அதுபோக 20 லட்சம் இந்த மாதிரி கொடுத்துருவாரா, அதுக்காண்டி இப்ப ரெடி ஆயிட்டாடா. படம் மட்டும் ஒரு வாரம் ஆட்டான் டெல்லிய போடக்கூடாது மட்டும் பாரு. அதாவது என்ன சொல்ற பாரு, இவர் வந்து ராணுவத்துல இருக்காப்புல. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ எங்களால போராட முடியாது, ஏன்னா படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, கடைசியா பேனர்லாம் கட்டு ஒர்க் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு வாரம் கழிச்சு டெல்லியை ஓட விடுறோம்.
அப்படியா? எப்படிங்க அது? அதாவது அவன் ஃப்ரெண்டு என்ன நினைப்பான்? ஆமா, அவன் ஃப்ரெண்டு கேட்கறான்னா இப்ப எல்லாம் போராட்டம் நடக்கிறாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் போராட்டம் நடக்கலன்னு கேட்டதுக்கு சொல்றான் அவன் ஃப்ரெண்டு என்ன நினைப்பான்? கேவலம் நினைக்க மாட்டான். அதேதாங்க. ஆக்கப்பூர்வமான இளைஞர்களை கட்சிங்கிற பேர்ல கூட்டிட்டு போயிட்டு தான் சொல்ற, கொள்கை இல்லாம நடந்தா இதான் எண்டுல முடியுங்கிறது. கொள்கை இல்லாம ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆக்கப்பூர்வமான இளைஞர்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இப்படி மழுங்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த நண்பர்களுமே வந்து அதுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு நடிகர் என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து என் பிறந்த நாளை வந்து இங்க செலிப்ரேஷன் நீங்க பண்ணக்கூடாது, உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சூப்பர். இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இது அருமையான விஷயம். சூர்யா ஒரு மனிதனோட மாண்புங்க அது. ஏன்னா இப்ப இந்த நேரத்துல கொண்டாடி ஒண்ணும் ஆக போறது இல்ல, அதோட பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்ப நம்ம சந்தோஷமான விஷயங்கள் பண்ணக்கூடாது. எனக்கு உங்க உணர்வுகள் புரியுது. இப்ப சூர்யா சாருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா படம் வரப்ப ரைஸ் ஆவாங்க, நல்ல விஷயங்கள் செய்யறப்ப ரைஸ் ஆவாங்க. அதே மாதிரி அவர் எவ்வளவு உன்னதமான மனிதருங்கிறது அவங்களுக்கு தெரியும். சோ அப்ப பர்த்டே அப்ப சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான் செய்ய போறாங்க அவங்க. ஆனா அது கூட வேண்டாம், அமைதியா இருங்கன்னு சொல்றாருன்னா அது மனிதனோட மாண்பு. இன்னொரு விஷயம் நம்ம பேச மறந்துட்டோங்க. நேத்து அந்த டைரக்டர் இதுல இருந்து ஒரு இது நடந்துச்சு வீட்டுக்கு எதிரா, ராஜரத்ன ஸ்டுடியோ. எஸ், நான் நேத்து போயிருந்தேன். இது எதுக்கு சொன்னா டிவிக்கு ஃபேன்ஸுக்கு தான் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். அதாவது உங்க ஹீரோ படம் நடிக்கிறாரு, 700 பேரோட உழைப்பு, இத்தனை வருஷம் உழைப்பு, அதுக்கு எதிராக நீங்க பண்றீங்களே, ஒரு கலைஞனோட ஒரு படைப்பை வந்து வீணடிக்கிறீங்களே, அதுக்கு எதிராக பேசுறீங்களேன்னு பேசுறீங்கல்ல. அங்க வந்து பேசின இயக்குனர்லாம் யாரு? வெற்றிமாறன் சார் இருந்தாரு, அமீர் சார் இருந்தாரு, சண்முகம் அண்ணன் அவர் இருந்தாரு. எவ்வளவு இயக்குனர் இருக்காங்க, அவங்களாம் சினிமால படம் பண்றவங்க தான், பெரிய பெரிய ஹீரோஸ் படம் பண்றவங்க தான். அவங்களே சொல்றாங்க இந்த ஆளும் அரசு நீட் போராட்டத்தை மழுங்கடிக்குதுன்னு பதிவு பண்ணிருக்காங்க. போய் வீடியோஸ் பாருங்க. ஆமா, அவங்க சொல்லிருக்காங்களே. ஏன்னா அவங்களுக்கு புரியுது நிலவரம் என்ன சொல்லிட்டு புரியுது. சினிமாக்குள்ள இருக்க பெரிய இயக்குனர்களே சொல்றாங்க அரசு வந்து நீட் போராட்டத்தை மழுங்கடிச்சிட்டு இருக்குன்னு. நாங்க மட்டும் சொல்றோம், எல்லாருமே சொல்றாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் சொல்றேன், எல்லாரும் விஜய் எதிர்க்கணும், விஜய் வந்து தவறா பேசணும்ன்ற எண்ணம் கிடையாது. இல்ல, யாரோ ஒரு சக்தி தேவையில்லாம உள்ள பூந்து இருக்கின்றத நாங்க மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துறோம். உஷாரா இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை, இல்லாட்டி உங்க லைஃபே வீணாயிரும். இந்த 50 நாட்கள்ல ஆட்சி ஆரம்பிச்சு டிவிக்கு ஃபேன்ஸை விட்டுருங்க, டிவிக்கு கழட்ட விட்டுருங்க. அது இந்த ஜென்மத்துக்கு அவங்க இந்த ஜென்மத்துல மாற போறதே கிடையாது, அவங்கள விட்டுருங்க. ஆனா மாற்றம்னு ஒரு ஆப்ஷன் எடுத்தாங்கல்ல, மாற்றம் சும்மா இவர் என்ன பண்றாரு பாப்போன்னு போட்ட அந்த விரல்கள் இருக்குல்ல, அது திரும்பி விசிலுக்கு குத்தவே குத்தாது. டாப் டு பாட்டம் தமிழ்நாட்டுல என்னென்ன ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எல்லாத்தையும் அவங்க பாத்துட்டாங்க. அவங்கதான் உச்சபட்ச குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. நான் சொல்றேன், இவங்க இந்த கல்ட்டு கிடையாது. இவங்க என்ன நடந்தாலும் தமிழ்நாடே அழிஞ்சு போச்சு, அத்திப்படிக்கிற மாதிரி தமிழ்நாடு அழிஞ்சு போச்சுன்னா கூட அங்க போய் ஓட்டு போட்டு விஜய் சார் விசில் குத்துருவான்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு அவ்வளவுதான் புரிதல், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா மாற்றம்னு ஒரு ஆப்ஷன்ல போனாங்கல்ல, அவங்க இனி திரும்பி மாட்டுன்னு விசிறு குத்தவே மாட்டாங்க. வாய்ப்பே இல்ல. அதுக்கு இந்த போராட்டமும் ஒரு எக்ஸாம்பிள். கண்டிப்பா. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள போராட்டம் நடக்குது, இளைஞர்களை கூட்டு வச்சுக்கிட்டு நீங்க உங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிக்கிட்டு போஸ்ட் போட்டுட்டு அதை கூட விட்டு தள்ளுங்க. அஜெண்டா கொடுக்குறீங்க உங்க இளைஞர்கள் அரசியல் பேசுறதுக்கு. நம்ம வந்து ராஜ்மோகன் சார் மூலமா மக்களுக்கு எதிராக போராடுறாங்கன்னு சொல்லி ஒரு டேக் அவங்க பேசுறாங்க. நீங்க மக்களுக்கு எதிராக போராடுறாங்க, நாங்க எப்படி உங்க சேர முடியுங்கிறாங்க. அப்புறம் நீட் வந்து அங்க சமரசம் என்ன சொல்லி ப்ராப்பர் நீட் தான் அவங்க கேட்கறாங்க. இங்க நம்ம நீட்டை பேன் பண்ணணும்னு சொல்லி போராடுறோம், இது உங்களுக்கு புரியலையா? அப்ப நாங்க போராட முடியாது. அடா பாவீங்களா, உங்களை எப்படி மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. நீங்க டிவிக்கில மட்டும் இப்ப இல்ல, டிவிங்கிற பார்ட்டி இப்ப இல்ல, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நீங்க எல்லாம் இங்க இருப்பீங்கடா, நம்ம கூட இருப்பீங்கடா, எங்க கூட இருப்பீங்கடா, எங்கட லீட் பண்ணுவீங்கடா நீங்க சப்போர்ட்டா. என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? அதாவது மந்திரம் சொல்லி மைக்கிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிதான் ஆகி போச்சு நிலைமை. அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர் போன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பேசுறீங்க, ரொம்ப நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நடக்கக்கூடிய வந்து காரியங்கள்லாம் பார்த்தா இது ஒரு முடிவு காலம் வரப்போகுது எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் போன் பண்ணி உண்மையாவே நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மா அப்பா மாதிரி கால் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இது வந்து ஃப்ரீயா விடுங்கப்பா, எனக்கு ரொம்ப டெய்லி தினம் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அன்னைக்கு அடிக்கடி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க தோக்க வச்சுட்டு உங்களுக்கு கொத்து பரோட்டா போட்ட இந்த மாதிரிலாம் சொல்லும் போதெல்லாம் எங்க மனசுல ரொம்ப ஏத்துக்கல. எந்த அளவுக்கு நாங்க ஃபீல் பண்றோமோ அது வந்து கண்டிப்பா கண்டிப்பா வரும். அடிக்கும். டிஎம்கேக்கு ஓட் பண்ணலான்னு இருந்தவங்க சில பேர் ஃபேமிலிக்குள்ள நைஸா போயிட்டு ஒரு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தனியா நைட்டு கண்கலங்குறாங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் திராவிடத்துக்கு, ஸ்டாலின் ஐயாக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டோம்னு குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. எஸ், அதே மாதிரி இன்னொரு வார்னிங் ஒண்ணு கொடுத்துறேன் உங்க நலனுக்காக. டிவிக்கு கல்ட்டு இருக்கீங்கல்ல, விஜய் சாருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் உங்க வாழ்க்கை முழுக்க இருக்கீங்கல்ல, தயவு செஞ்சு அரசியல்னா என்ன, கொள்கைனா என்ன, திராவிடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க மட்டும் ஆசைப்பட்டுறாதீங்க. ஆசைப்பட்டீங்கன்னா உங்க ஹார்ட்டே வெடிச்சிரும். ஆனா பாவீங்களா எங்களை வச்சு என்னடா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சீரியஸ்லி நான் சொல்றேன். அப்படியே இருந்துருங்க உங்க வாழ்க்கை முழுக்க. அரசியல் தெரிஞ்சுக்காதீங்க, வாழ்க்கை முறை தினம் படம் பார்த்துட்டே இருங்க. தாங்க மாட்டாங்க, ரொம்ப சென்சிட்டிவ் அவனுங்க. நம்ம தலைவர் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரா அப்படின்னு தெரிஞ்சா தாங்க மாட்டீங்க தம்பிங்களா.